தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் நட்சத்திரவரில் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் கிறிஸ்துமஸ் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் உள்ள நிலையில் கடந்த ஆண்டு நிகழ்ச்சி கொண்டாடப்படவில்லை. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடிய நிலையில் தற்போது முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய 2008 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் கிறிஸ்துமஸ் விழாவை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. அனைத்து கட்சியிலுமே சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காகவும் மையப்படுத்தி இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 1500 பேருக்கு QR கோடுடன் கூடிய கூப்பன் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. வழக்கம் போல் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த விஜய் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்த கூப்பன் வழங்கப்படுவது வழக்கம். அதுபோன்று தற்போதுதான் QR கோடுடன் இந்த கூப்பன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் விஜய் 40 கிலோ கேக் வெட்டி வந்திருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு கேக் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து 11 சிறுவர்களுக்கு டிக்ஷனரி மற்றும் திருக்குறள் சாக்லேட் மற்றும் கேக் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டகத்தை 11 சிறுவர்களுக்கு பரிசாக வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவ சமுதாய மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். இன்றைய தினத்தில் அவருடைய நிகழ்ச்சியில் என்ன பேசுவார், அரசியல் பேசுவாரா அல்லது சிறுபான்மை பக்கத்துக்காக சமூக நலனத்தை பற்றி பேசுவாரா என்ற பெரிய எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பிலும் ஏற்படுகிறது. இருப்பினும் சமூக நலத்தை மட்டுமல்லாமல் கடந்த 4 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்களுக்காக திமுக அரசு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தது, எதை செய்யவில்லை என்பதை மையப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் விஜய் பேச இருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பா ஒவ்வொரு ஆண்டுமே அரசியல் கட்சிகள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முந்தைய காலங்களில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் இதை வருடம் தோறும் கொண்டாடி வர்றாங்க, அவனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து சொல்லுங்க. வழக்கமாக கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் வெறு விமர்சையாக தங்கள் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவார்கள். அதே போன்று கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அந்த கட்சி தலைவர்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்துவதற்கும் அந்த அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது வழக்கமாக நடக்கக்கூடியது. குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் விழா மற்றும் ரம்ஜான் பண்டிகை அப்படின்றாலே சிறுபான்மையர் மக்களின் வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதும் அவர்கள் கட்சி சார்பில் விழா நடத்துவது வாடிக்கையான ஒன்று. பல்வேறு திமுக சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் கூட பங்கேற்ற அனைத்து மக்களுக்குமே அரிசி மற்றும் மளிகை பொருட்கள், பணம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் அதிகமாக வழங்கப்பட்டது. இதே போன்று அதிமுக சார்பில் வழங்கப்படும். இந்த முறை இங்கு நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் மக்களுக்கு இங்கு வந்திருக்கூடிய 1500 பேருக்கு விஜய் அவர்கள் 40 கிலோ கேக் வெட்டி கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு சில கேக் மற்றும் சில பரிசு பொருட்கள் கொடுக்கிறார்கள். இதனை தவிர 11 குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு டிக்ஷனரி, திருக்குறள் மற்றும் சாக்லேட் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக விஜய் கையால் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய உரை இருக்கும். அந்த உரையில் எதிர்பார்ப்பு என்னவென்றால் மிகப்பெரிய கடந்த 4 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்களுக்கு தமிழக அரசு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தது, என்ன செய்யவில்லை என்பதை மையப்படுத்தி இன்றைய தினத்தில் அவர் உரையாற்றிருக்கிறார். பொதுவா விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் QR கோடு அனுமதி அப்படிங்கிறது தற்போது ரீசன்ட் டைம்ஸ்ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளிலிருந்து மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கலாம்? இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக QR கோடுடன் கூடிய கூப்பன் வழங்கப்பட்ட 1500 நபர்கள், அதாவது தமிழகம் முழுவதும் கூடிய கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமே தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. சில மாவட்ட நிர்வாகிகள் சிலர் குறிப்பிட்ட, அதாவது இங்கு நடக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு பணிக்காக சில மாவட்ட செயலாளர்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தை சேர்ந்த, செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மற்றும் குறிப்பிட்ட நபர் வந்திருக்கார்கள். அதை தவிர அனைத்துமே இங்கு பங்கேற்றுள்ள அனைத்து மக்களுமே சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பில் தமிழகத்திலிருந்து 1500 தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அழைப்பிருக்கப்பட்டது. அவர்கள் அனைவருமே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வரும்போது உள்ளே செல்லும் போது கூட அவருடைய QR கூப்பன் யார் வைத்திருக்கார்களோ அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு உள்ளே அனுப்புகிறார்கள். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் வந்தவுடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. வழக்கமாக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு, விஜயோட நிகழ்ச்சிகளுக்கு கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு வர வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு கிறிஸ்துவ விழா என்பதால் இந்த நிகழ்ச்சியில் 11 குழந்தைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு விஜய் பரிசும் வழங்க இருக்கிறார்.
தற்போது நடக்கவிருக்கிற இந்த விழாவை பொறுத்தவரை இதுவரை எவ்வளவு தாவேகா நிர்வாகிகள் வந்திருக்காங்க, முக்கிய நிர்வாகிகளை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நேரத்தில் யார் யார் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது, அதே நேரத்தில் மக்களை பொறுத்தவரை இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். முக்கிய கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் பலர் வந்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் கட்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு பணி செய்வதற்காக அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக யார் யாருக்கெல்லாம் கூப்பன் கொடுக்கப்பட்டதோ, QR கோடன் கூடிய கூப்பன் வழங்கப்பட்டதோ அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்நிகழ்ச்சி குறித்து இன்னும் யாரும் எதுவும் பேசவில்லை. தற்போது நிர்மல்குமார் உள்ளே செல்லும் போது அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, அதனை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என்பதை மையப்படுத்தி அவர் செய்தியாளர் மத்தியில் பேசி சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கிய பிறகுதான் விஜய் என்ன மாதிரியான விஷயங்கள் முன்வைத்து இங்க பேச இருக்கிறார், அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாரா அல்லது சமூக நலனுக்கு வலியுறுத்தி பேசுகிறாரா என்பதெல்லாம் தெரிய வரும். சமீப காலங்களில் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணைவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிற கட்சிகளில் இருந்து சிறுபான்மையினர் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சியிலிருந்து சேர்வதற்கு நிறைய பேர் விண்ணப்பித்து முறையாக பொதுச் செயலரை சந்தித்து கோரிக்கை வைத்து நிறைய காத்திருக்கிறார்கள் கட்சியில் சேர்வதற்காக. இருப்பினும் யார் முக்கிய சிலர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வணிகர் சங்கமம் சார்பில் செங்கோட்டையை சந்தித்து சிலர் கட்சியில் இருந்திருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் நிகழ்ச்சி மட்டும் தான் நடக்கிறது. கட்சியை புதிதாக யாருமே கட்சியில் சேர்வதற்கான வாய்ப்பில்லை. புதிதாக பிரபல யூடியூபர் பிலிக்ஸ் ஹெரால்டு நேற்றைய தினம் தான் அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் சந்தித்து கட்சியில் சேர்ந்தார். அவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் பங்கேற்கும் கிறிஸ்துமஸ் விழா குறித்தான விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி முருகேசன்.